அது ஒரு டைப்பான ஒரு மெண்டல் சொல்லலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா, இது மக்களை எப்படியாவது மக்களை கவரணும், எப்படியாவது நம்ம வீடியோவை மக்கள் பார்க்கணும். அப்படி எதையாவது பைத்தியக்காரத்தனமாக சொல்லிக்கிட்டு கூடாது. நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் வியூவர்ஸை சம்பாதிங்க. ஒரு இன்னொரு நடிகரோட நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த நடிகரோட ரசிகர்லாம் மனசு வேதனைப்படும்ல. இது அபத்தமானதுங்க. இது வந்து கம்பேர் பண்ணுறதே மனிதன் செய்கிற மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். இது வந்து ஒரு சீர்படுத்தனமாக இருக்குது. இது வந்து பொதுத்தளத்தில் போட்டு அவங்கள பெரிய ஆளாக்கிட்டு சில நேரத்தில் பார்த்தா ஒரு அரை நிமிஷம் பார்க்கும்போதே நம்ம அதை தாண்டி போயிடும். இதெல்லாம் முழுசாக பார்க்குறக்கே நம்மளுக்கு மனசு உடம்புல என்ன இதெல்லாம் ஒரு வீடியோன்ட்டு இவங்க பேசுகிறாங்க கேட்க வேண்டியிருக்குன்ட்டு. நீங்கள் நகைச்சுவையாக பண்ணுங்கள், பொழுதுபோக்காக பண்ணுங்கள். மக்கள் கவருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆபாசமாக, ஒரு பக்கம் ரொம்ப ஆபாசமாக சிலதெல்லாம் பொம்பளைன்னு தெரில, எப்படி இதெல்லாம் வீடியோ பதிவு பண்ணி போடுறாங்கன்னு தெரில. அப்படி ஆபாசத்தின் உச்சமாக சிலர் இது பண்ணுறாங்க. சிலர் இந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நகைச்சுவைன்னு உச்சமாக பண்ணுறாங்க. சிலர் அபத்தத்தின் உச்சமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துக்கூடாது. உழவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உழவர் மகன் அப்படிங்கிறதே மிக ஒரு அற்புதமான டைட்டில். ஏற்கனவே நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம். இப்போ அந்த டைட்டில் இப்போ உழவர் மகன் வர்றது மக்களே இந்த டைட்டில் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ப்ரொடியூசர் முருகன் அவர்கள் வந்து கதை வசனம் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ஐயப்பன் ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன்னு ஒரு பரபரப்பான ஒரு படத்தை இயக்குனர் அவர் இப்போ உழவர் மகன் படத்தை இயக்கியிருக்காரு. உழவர் அது மகனுங்கும்போது டைட்டில் மேலேயே ஒரு ஈர்ப்பு. இன்னொன்று டைட்டிலே உங்களுக்கு ஒரு கதை சொல்லும் உங்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து கமர்ஷியல் அப்படிங்கிற பேரில் காதல்ன்ற பேரில் நிறைய நம்ம கல்ச்சரை விட்டுட்டு நிறைய கதைகள் வருது. இன்றைக்கி முன்னெல்லாம் கமர்ஷியல் படம்னாலே அதில் ஒரு தாய் பாசம் இருக்கும், ஒரு தங்கச்சி பாசம் இருக்கும், ஒரு அப்பா பாசம் இருக்கும். இன்றைக்கி கமர்ஷியல் படம்னா அதெல்லாம் இல்லை. எதுவுமே இன்றைக்கி வேறு மாதிரி வன்முறைகள், கஞ்சா கடத்துறது, இந்த மாதிரி வேறு மாதிரி கோணத்தில் போயிடுச்சு. இன்றைக்கி கமர்ஷியல் இருக்கான அர்த்தமே இன்றைக்கி மாறி போச்சு. அப்போல்லாம் கமர்ஷியல் படம்னா எல்லாமே இருக்கணும். காதல் இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், டான்ஸ் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் கலந்த படத்தை தான் கமர்ஷியல் படம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி கமர்ஷியல் படம்னா எதையுமே காணும். வெறும் அடிதடியை விட்டு குத்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சூழலில் ஐயப்பன் மாதிரி ஒரு இயக்குனர் விவசாயிகளோட பெருமையை சொல்கிற படமாக இந்த உழவர் மகனை எடுத்திருக்கிறாரு. நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பமாக இருக்கும். அந்த விவசாயி ஓகேண்ணா விவசாய குடும்பமாக இருக்கும். அந்த விவசாயிகளே தங்க குழந்தைகள்கிட்ட நாளைக்கு என்ன ஆக போகிற அப்படின்னா, டாக்டர் ஆக போகிறேன், வக்கீல் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன். இப்படி தான் விவசாய குடும்பத்திலேயே நம்ம வந்து ஒரு நாளைக்கு என்ன ஆக போகிறோங்கிறத டாக்டர் சொல்கிறோம், வக்கீலுங்கிறோம். யாருமே விவசாய குடும்பத்தில் திருப்பி நான் விவசாயம் ஆக போகிறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல, சொல்ல வைக்கிறதும் இல்லை. அது வந்து நம்மளே கொஞ்சம் தாழ்த்துற மாதிரி இன்றைக்குள்ள சமூகம். இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சர் பையன் முதலமைச்சர் ஆகிறாப்புல, ஒரு மந்திரி பையன் மந்திரி ஆகிறாப்புல, ஒரு டாக்டர் பையனை டாக்டர் ஆக்கிறாங்க, கலெக்டர் பையனை கலெக்டர் ஆக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் விவசாயியோட மகனை விவசாயம் ஆக்குறாங்களா? அது இன்றைக்கி கேள்விக்குறி தானே. அப்போ விவசாயங்கிறது என்னமோ இன்றைக்கி அது ஒரு தீண்டத்தகாத மாதிரி ஆகிப்போச்சு. விவசாயியே இன்றைக்கி ஒரு தீண்டாமை மாதிரி இன்றைக்கி ஆகிப்போச்சு. நம்ம அன்னன்னைக்கு நம்ம சாப்பிடலன்னா உசுறு போச்சு. 3 நாள் பட்டிங்க தான் உசுறு போச்சு. நம்ம உசுரை காப்பாற்றுறது முதல்ல விவசாயி தான். அப்போ நம்ம வாழ்க்கையை காப்பாற்றுறது, வசதிக்கு பண்ணுறது, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் அரசியல் மற்றதெல்லாம். முதல்ல விவசாயி தான் நம்முடைய 2ஆம் தாய். முதல் தாய் நம்மளுக்கு தாய்ப்பால் கொடுத்து காப்பாற்றின பெற்ற தாய். அதுக்கப்புறம் நம்ம உணவுன்னு நம்ம விவசாய
கொடுத்து தான் சாப்பிடும். அப்போது இரண்டாம் தாயான விவசாயியை பற்றி இன்றைக்கி யாரும் கவலைப்படலை. அந்த கவலை அதோட வழியில் ஒரு அக்கறையோடு இந்த படத்தை நம்ம ஐயப்பன் இயக்கியிருக்காரு. தயாரிப்பாளர் இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருக்காங்க. சமூக அக்கறையோடும் குறிப்பாக ஒரு விவசாயி மேலே உள்ள அக்கறையோடு விவசாயம் எந்த அளவுக்கு நாட்டுக்கு தேவைங்கிறத வலியுறுத்த ஒரு விழிப்புணர்வு உண்டாகுது இந்த உழவர் மகன். இந்த உழவர் மகன் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மக்கள் இந்த மாதிரி படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஐயப்பனை ஒரு சிறந்த இயக்குனராக, ஒரு பெரிய இயக்குனராக உருவாக்கணும். இந்த படம் வெற்றி மூலிமா அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம முருகன் அவர்கள் படங்களை தயாரிக்க வேண்டும். இந்த டீமுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இருக்கிற ரீச்சுக்காக இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு நடிகை வைப்பாங்க. எவ்வளோ நடிகர்கள் பிரியமான நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஒரு ரீச் வேணும், ரீச் கிடைக்கணும்ன்றது பண்ணலாம். அது என்னென்னா அது ஒரு சீசன் தான். ஒரு சீசன் வந்து அப்பப்போ சினிமாவில் வரும், மறைஞ்சிரும். இங்கே திறமை உள்ளவங்க தான் நிலச்சிருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அவங்க பொழுதுபோக்கு பண்ணுறவங்க. ஆனால் இங்கே சினிமாவில் இதே பொழப்பாக இருக்காங்கல்ல. அப்போ இதே பொழப்பு, நடிப்பு தான் பொழப்பு, நடிப்பு தான் எங்களுடைய தொழில், நடிப்பு தான் எங்கள் வாழ்வாதாரம் அப்படின்னு எத்தனை நடிகர்கள் வாழ்கிறாங்க. நீங்கள் அவங்களாம் விட்டுட்டு ஒரு பொழுதுபோக்காக இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க, ரீல்ஸ் பண்ணுறவங்கள போய் நடிக்க வச்சிங்கன்னா இந்த தொழிலை நம்பி, சினிமாவே நம்பி இருக்க தொழிலாளர்களுக்கு, நடிகர்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க. குறிப்பாக அதில் ஒருத்தர் வந்து பெரிய நடிகர்களே கலக்குறவங்க பேசுகிறது, அவங்களோட நான் பெரிய நடிகர் சொல்லிட்டு இல்லை. அது 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 வந்து அது ஒரு டைப்பான ஒரு மெண்டல் சொல்லலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா, இது மக்களை எப்படியாவது மக்களை கவரணும், எப்படியாவது நம்ம வீடியோவை மக்கள் பார்க்கணும். அப்படி எதையாவது பைத்தியக்காரத்தனமாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் வியூவர்ஸை சம்பாதிங்க. ஒரு இன்னொரு நடிகரோட நான் நடிகன் அப்படிங்கும்போது அந்த நடிகரோட ரசிகர்லாம் மனசு வேதனைப்படும்ல. இது அபத்தமானதுங்க. இது வந்து கம்பேர் பண்ணுறதே மனிதன் செய்கிற மிகப்பெரிய ஒரு கெட்ட பழக்கம். இது வந்து ஒரு சீர்பலத்தனமாக இருக்குது. இது வந்து பொதுத்தளத்தில் போட்டு அவங்களுக்கு பெரிய ஆளாக்கிட்டு சில நேரத்தில் பார்த்தா ஒரு அரை நிமிஷம் பார்க்கும்போதே நம்ம அதை தாண்டி போயிடும். இதெல்லாம் முழுசாக பார்க்குறக்கே நம்மளுக்கு மனசு உடம்புல என்ன இதெல்லாம் ஒரு வீடியோன்ட்டு இவங்க பேசுகிறேன் கேட்க வேண்டியிருக்குன்ட்டு. நீங்கள் நகைச்சுவையாக பண்ணுங்கள், பொழுதுபோக்காக பண்ணுங்கள். மக்கள் கவருக்கு எத்தனை விஷயங்கள் இருக்குது, அதை பேசுங்க. ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஆபாசமாக, ஒரு பக்கம் ரொம்ப ஆபாசமாக, சிலதெல்லாம் பொம்பளைன்னு தெரில, எப்படி இதெல்லாம் வீடியோ பதிவு பண்ணி போடுறாங்கன்னு தெரில. அப்படி ஆபாசத்தின் உச்சமாக சிலர் இது பண்ணுறாங்க. சிலர் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவைன்னு உச்சமாக பண்ணுறாங்க. சிலர் அபத்தத்தின் உச்சமாக பண்ணுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். இது வந்து எல்லாத்தையும் ஈஸியாக எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துக்கூடாது. பத்திரிக்கை சுதந்திரங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து தவறாக சிலது இந்த மாதிரி சில ஆட்கள் அவங்கள போய் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவங்கள கண்டுக்காமட்டால் அவங்கள கொஞ்சிக்குவாங்க. விவசாயி ஆக்கிறதுனால ஒரு பெரிய விஷயம். அதனால் விவசாயத்திற்கான தேவைகள் இருக்குது. அதை இன்னும் மேம்படுத்தி கொண்டு போக வேண்டிய அதுலேயும் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் திருப்பி நம்ம வந்து விவசாயம் மாற்றணுமா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டுமே இருக்குது. பட் அதுக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி ஒன்று சந்தைப்படுத்துதல் எப்படி பண்ணால் பண்ணலாம், மட்டத்தில் பண்ணலாம். ஐடியே வந்து அப்படி தான் சந்தைப்படுத்திருக்காங்க. ஐடி ஒரு காலத்தில் கொண்டு வந்து இப்போ அது வந்து இப்போ ஏஐ எடுத்து கொண்டு போய் நிற்கிது. அப்போ விவசாயத்துக்கு விவசாயம் நான் என்ன சொன்னேன் சார், இப்போது ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணுறேன். நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது அதை நான் வந்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு பொருளை நீங்கள் அதை எவ்வளோக்கு விற்கலாம்? நான் தான் உற்பத்தி பண்ணுறேன், நான் தான் அதை முறைப்படுத்தி எல்லாம் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு பொருளாக முழுமையாக ஒப்படைக்கிறேன். 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதை நீங்கள் எவ்வளோ லாபத்துக்கு விற்கலாம்? ஒரு 110, ஒரு 120, 150, 150 வச்சுங்க. ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்குறத நீங்கள் 400 ரூபாய்க்கு விற்பீங்க. நான் கஷ்டப்பட்டு வெயிலில் காஞ்சு நான் ஒரு ராப்போலாக போராடி நான் உற்பத்தி பண்ணும் பொருளை நான் 100 ரூபாய்க்கு விற்கும்போது நீங்கள் 400 ரூபாய்க்கு விற்று 300 லாபம் நீங்கள் அடைவீங்க. இப்போ யார் நீங்கள் பைத்தியக்காரன்? விவசாயிகள்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? கொள்முதல் எவ்வளோ வாங்குறீங்க? இங்கே இந்த சென்னையில் கொண்டு வந்து இதை விற்கிறது எவ்வளோ விற்கிறீங்க? ஒரு காய்கறியை பார்த்துங்க. நீங்கள் காய்கறியை விவசாயிகள்கிட்ட 1 கிலோ கத்திரிக்காய் எவ்வளோக்கு வாங்குறான்னு விசாரிக்கிறீங்க.
இங்கே சென்னையில் அது எவ்வளோக்கு விற்கணும்னு விசாரிக்க. இங்கே உற்பத்தி பண்ணுறவன் சொற்பத்துக்கு விற்கிறான் சார். லாபம் சம்பாதிக்கிறவன் 4 மணிக்கு 5 மணிக்கு சம்பாதிக்கிறான். நீங்கள் விவசாயிகிட்ட நீங்கள் 400 விற்கும்போது விவசாயிகிட்ட 200 வாங்குங்கிறான். 2 மணிக்கு சம்பாதிக்க. இங்கே தான் அவன் அடிபடுறான் சார். அவன் அவன் ஒரு லாபத்தையே பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு அவன் உழைப்புக்கு நான் சொல்கிறேன், இந்த 100 நாள் வேலை திட்டு போகிறாங்கல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளோ வாங்க? சாதாரண நம்ம ஒரு எலக்ட்ரிஷனை கூப்பிட்றோம் வீட்டுக்கு, ஒரு நாளைக்கு 800 700 குறைஞ்சி வரதில்லை. அப்போ சாதாரண ஒரு ஒரு கொத்தனாரோ ஒரு சித்தாலோ இவங்களுக்கு ஒரு நாள் கூலி குறைஞ்சி 800 வருதுங்க. ஆனால் விவசாயி ஒரு நிலத்தை உழுது இப்போ நாற்று தூவி நாற்று நட்டு அதை விளைச்சலை உருவாக்கி கருதறுத்து இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்து அது நெல்லாக ஒரு மூட்டை கட்டி அந்த மூட்டை விற்கிறதுக்கு எத்தனை வருஷம் பாடுபட்டுருக்கான். நீங்கள் இந்த கூலி கணக்கு பாருங்கள், ஒன்றும் வராது சார். 10 நாள் கூலி கணக்கு வராது சார் ஒரு மூட்டை கணக்கு. அப்போ நீங்கள் அவனுக்கான உழைப்புக்கான மரியாதையை கொடுக்கணும்னா அதுக்கான ஊதியத்தை கொடுக்கணும். அது அரசாங்கம் அதை நிர்ணயம் பண்ணணும். நீ அவன்கிட்ட அடிமாட்டு ரேஞ்சுக்கு வாங்கிக்கோ, நீ எவ்வளோ வேணால் ஊற்றுக்கோ. இங்கே தான் உங்களுக்கு விவசாயி கஷ்டப்படுறான். நீங்கள் அவனுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் அந்த விலையும் கொடுத்தீங்கன்னா இங்கே சத்தியம் சொல்கிறேன், இந்த எந்த வருஷம் கஷ்டப்பட மாட்டான். நம்ம 100 நாள் வேலைக்கு போய் சும்மா உட்கார போய் கொடுக்குற காசு கூட விவசாயிக்கு இல்லை சார். இன்றைக்கி விவசாயம் பார்க்குறக்கு ஆள் இல்லை சார் கிராமங்களில். ஏன்னா இன்றைக்கி 100 நாள் திட்டம் சொல்லி எல்லோரும் சோம்பேறியாக்கி மரத்தில் உட்கார வச்சு இன்றைக்கி சம்பளம் கொடுத்துட்டாங்க. அங்கே கூலி வேலைக்கு நாற்று கூப்பிட்டாலோ உழுற கூப்பிட்டாலோ பார்க்குறாங்க, அங்கே சும்மா உட்காந்தா இவ்வளோ கிடைக்குது, இங்கே போய் உழைச்சோம்னா இவ்வளோ தான் கிடைக்குன்னா நீங்கள் உழைக்கிறது தயாரில்லை சார். நான் சொல்கிறேன், கிராம மக்களே இன்றைக்கி கெடுத்து குடிச்சு ஆக்கியிருக்கீங்க. இன்றைக்கி விவசாய ஆள் இல்லை. இன்றைக்கி அதோட கேவலம் என்னமா, இன்றைக்கி விவசாயத்துக்கு நார்த்துட்டு வரேன் சார். நாற்றுல இருக்கும் கருது இருக்குது, நார்த்துட்டு வரான். அன்றைக்கி தமிழனை காணோம். ஏன்னா அவன் கூட 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. பொம்பளை பூரா அங்கே போயிடுச்சு. சிலது அரசாங்கமே சோம்பேறியை வளர்த்து விடுறது. இன்றைக்கி ஒரு கிராமத்தில் இத்தனை பேருக்கு நம்ம 100 நாள் வேலை திட்டம் கொடுத்தா இதெல்லாம் ஓட்டாக பார்க்குறது. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு இது மறைமுக ஒரு லஞ்சம் மாதிரி போச்சு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குறோம்ல, ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்குறது ஒன்று சார். இந்த மாதிரி வேறு மாதிரி ஆங்கில கொடுக்குறது இன்னொன்று. அதனால் இன்றைக்கி கிராமங்களே விவசாயம் இருக்க ஆள் கூட்டம் வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி சோம்பேறி ஆக்கிட்டு இருக்கோம். இதுவும் விவசாயம் பண்ணுற ஒரு துரோகம் தான். இல்லை நம்ம பேசணும்னு எதிராக இருப்போம். இப்போதைக்கு இந்த கூட்டணி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. விவசாய பிரச்சனைகள் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு. இப்போ கூட்டணி பிரச்சனை, யார் எந்த பக்கம் சேர்றது, அவங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறது, இவங்க கூப்பிட்டா என்ன பண்ணுறது. அதனால் இந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனை இப்போது அவருக்கு மைண்டில் வராது. தேர்தல் வரும்பொழுது அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையாக வரும்போது அப்போ எதிராக இருக்கும். விவசாயிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, கிராம மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, கல்வி ஏழை கல்வி மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏகப்பட்டது இருக்குது. எதிராக நிறையா இருக்குது நம்மளுக்கு. குறிப்பாக ஏழை மாணவிகளுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு ஒன்று இருக்குது. யார் இருந்தாலும் சரி, விஜய் சார் மட்டும் இல்லை, நாளைக்கு இதுக்கு எல்லாமே திமுகவும் சொல்லணும், ஏடிஎம்கே சொல்லணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை கேட்க முடியாது, என்னென்ன பிரச்சனை கேட்கணும், அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தா இப்போ ரொம்ப அந்த கொலை, சும்மா வாரத்துக்கு ஒரு ஒன்று ஆணவ கொலைங்கிறாங்க, இல்லைன்னா லாக்அப் டெத்துங்கிறாங்க, இல்லை அண்ணன் தம்பி வெட்டி கொள்றாங்கிறாங்க. ரொம்ப செய்திகள் ரொம்ப ஜாஸ்தியாக போய்ட்டு இருக்கு. எப்பவுமே ஒரு குறையணும். ஒரு ஆட்சி அப்படிங்கும்போது நல்லாட்சி அப்படின்னா போன ஆட்சியோட மொத்தமாக சுத்தமாக எல்லோரும் புத்தர் ஆகிட்டாங்க, காந்தி ஆகிட்டாங்க அப்படின்னு யாரும் எதிர்க்க முடியாது. அது மாதிரி இந்த பள்ளி மாணவிகளில் கற்பழிக்கிறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ஒரு சிறிய ரோட்டு நடந்து போகல சார், வீட்டை பார்த்தோம்ல, ஒரு சிறிய ரோட்டு நடந்து போகுது, ஒரு நாய், வெறி பிடிச்ச நாய், இந்த குழந்தை தூக்கிட்டு உள்ளே போகும்போது நம்மளுக்கு பகிர்றது. தூக்கிட்டு போய் என்ன பண்ணால், என்ன சித்திரவதை பண்ணால், நம்ம நினச்சி பார்க்கவே முடியாத விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கல்லூரிக்கு போனால் அப்படி, பல்கலைக்கழகத்துக்கு போனால் அப்படி, ஸ்கூலுக்கு போனால் அப்படி. குழந்தை எங்கே தான் அனுப்புவாங்க பெற்றோர்கள்? இதெல்லாம் பார்த்தா பெற்றோர்களுக்கு எப்படி குழந்தைலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க சார். அப்போ இதுக்கு எல்லாமே ஒரு தீர்வு. நான் ஆளுங்கட்சி எதுக்குச்சு சொல்ல, இது யாரும் மக்களுக்கான கட்சி தானே இது.
அதுக்கு நீங்கள் ஒரு காட்டம் ஒரு அறிக்கை வரீங்களா? நான் கேட்குறது தான். நீங்கள் கண்டிக்கிறது அடுத்த விஷயம் சார். ஒரு மாதிரி ஒரு ஆணுக்குள்ள நடக்கும்போது, ஒரு லாக்அப் எடுத்து நடக்கும்போது, இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு முதலமைச்சராக இருக்கவங்க கடுமையான வார்த்தைகள் கொண்டு கண்டனம் தெரிவிக்கணும் சார். அப்போ தான் மக்களுக்கு இது பெரிய தப்புன்னு தெரியும். ஓகே, அவங்களும் ஓகே முதலமைச்சர் கண்டிச்சிட்டாரு அப்படிங்கிற எங்களுக்கு திருப்தி வரும். அது நடக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நிறைய ஏழை பசங்க நீட்டுங்கிறாங்க. நீட்டை படிக்க வேணாமாங்க. அது ரத்து பண்ண மாட்டீங்களா? மக்கள் குழப்பக்கூடாது. ரத்து பண்ணுறோம், ரத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு முயற்சி ஃபுல்லாக எடுங்க. ரத்து பண்ணுறோன்னா ஒரு நம்பிக்கை போயிருது எங்களுக்கு நிறையா. நான் விஜய் சார் மட்டும் இல்லை, திமுக, ஏடிஎம்கே, பிஜேபி மக்களுக்கான கட்சியாக இருக்கணும் சார். யாராக இருந்தாலும் சார் மக்களுக்கான கட்சியாக இருக்கணும். விஜய் சார்கிட்ட விவசாயியை பற்றி கொஞ்சம் எதிர்பார்ப்போம். சுபலட்சுமி ஃபிலிம் சார்பாக கே. முருகன் அவர் தயாரிப்பில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெளியாக உள்ள உழவர் மகன் திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லரை வெளியிட்ட இயக்குநர் திரு பேரரசு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் நான் கேட்டுறேன். ஓகே. உழவர் மகன் டைட்டில் வச்சுருக்கேன். எதுக்கு விஜயகாந்த் உழவர் மகன்னு 8 இடத்துல நடித்து பெரிய ஹிட்டு கொடுத்தாரு. ஓகே, அது அந்த டைட்டிலுக்கும் இந்த டைட்டிலுக்கும் என்ன தொடர்பு, எதனால் வச்சு அதை? இன்றைக்கி விவசாயம் அன்றைக்கி இல்லாமல் விவசாயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ விவசாயம் ரொம்ப அது பாதாளத்துக்குள்ளே போயிட்டுருக்கு. அது வெளியே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிக்கு படம் அவலங்களையும் அவங்களுடைய விவசாய நிலங்கள் எப்படி மற்றவங்கள கையில் படிக்கிறது, அது விவசாய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு என்ன தோணுச்சு. அப்போ சார் முதல்ல படம் பண்ணலான்னு எனக்கு கூப்பிட்றப்ப நாங்கள் நிறைய கதை சொன்னேன். ஆனால் அவர் சொன்னது விவசாயத்தை பற்றி பல விஷயங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் சாருடைய முயற்சியால் அந்த கதையை உருவாக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் எல்லாருக்கும் மீடியா நண்பர்கள்லாம் வணக்கம். எங்களெல்லாம் மதித்து வந்த பேரரசு சார் டைரக்டருக்கும் என்னுடைய மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்த சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த கதையை பார்த்தீங்கன்னா உழவர் மகன் அப்படிங்கிற விவசாயம் அடிப்படை விவசாயி ஒரு பயிரை விளைவிச்சு அதை காசு ஆக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கட்டணம் இது இருக்குது. அதுக்குள்ள ஆழமான காதல் இருக்குது. மனசுக்கு ரொம்ப ஆழமான காதல் நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை படத்தை போய் பார்த்தா தான் அது தெரியும். உங்களை மாதிரி வீடியோ நேயர்களும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு பார்க்குறேன். நன்றி. நீங்கள் எந்த ஊர்? சொந்த ஊர் காட்டுக்குடல் சார், பண்ருட்டிக்கு பக்கம். ஓகே, விவசாயம்? ஆமாம் சார், விவசாயம். உங்கள் ஊரில் விவசாயம்லாம் எப்படி இருக்குது? விவசாயம்லாம் இப்போ ரொம்ப நாசமாக போயிட்டு சார், போயிடுச்சு. ஓகே. அரசாங்கம் சார் ஆமாம், விவசாயிகளுக்கு என்ன பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அது அவங்களே திணறாங்க சார். என்ன பண்ணலாம்னு சொல்லி அது கவர்மெண்ட்டே திணறிக்கிட்டு இருக்கும்போது எதுவுமே பண்ணாமல் நல்லா இருக்கும். ரைட். இப்போ சொன்னீங்களா சார், இப்போ மக்கள் நல்லா தான் சார் இருக்குது. அவங்களும் சோம்பேறாங்க. நீங்கள் சொன்னீங்களா சார், மக்கள் சோம்பேறாக்க சொல்கிறாங்க. இப்போ அரிசி கொடுக்குறேன், பருப்பு கொடுக்குறேன், எல்லாமே இப்போ மக்கள் எல்லாமே நல்லா முன்னேற்ற பால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் எல்லாமே பெருசாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அதே பெருசாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிலோ அரிசி போட்டு ஓசி அரிசி போட்டு அழகு பார்க்குறது இந்த கவர்மெண்ட்டு தான், ஓசி அரிசி போடுறது இந்த கவர்மெண்ட்டு தான். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் தாண்டியாச்சு சார். இன்றைக்கும் இலவசங்கிற வார்த்தை இருக்கிறதே இருக்குது சார். நம்ம சுதந்திரம் அடைஞ்சு பிரயோஜனம் என்ன அர்த்தம் இல்லை. இன்னும் இல்லை சார். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கட்சிக்காரன் படத்தில் ஹீரோவாக பண்ணேன், விஜித் சரவணன் என் பேர். இப்போ நம்ம ட்ரெய்லர் 2 ஆடியோ ரிலீஸு நம்ம பேரரசு சார் ரிலீஸ் பண்ணார். அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உழவர் மகன் படம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு மிரட்டலான ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இது ஆன்டி ஹீரோ கேரக்டராக இருக்கும். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படமாகவே கதையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. விவசாயத்தை முன்னுரிமை தந்து படம் எடுத்திருக்கோம். நம்ம முருகன் சார் தயாரிச்சிருக்காரு. ஐயப்பன் சார் கட்சிக்காரன் படம் பண்ண ஐயப்பன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்த பேரரசு அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு ஏற்பாடு செய்த சக்தி சரவணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, படத்தினுடைய தயாரிப்பாளர் கே. முருகன் சார் அவர் விவசாயியாக இருந்திருக்கிறார்.
அதனால் அதனுடைய விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறத விட விவசாயத்தை இருந்து அதை அனுபவித்து ஒரு படம் எடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் வந்து ஐயப்பன் சார் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு. அது வந்து இதில் பாராட்டுக்குரியது. அவர் 2-3 படம் பண்ணியிருக்காரு. தோனி கபடி குழு, கட்சிக்காரன், இது 3வது படம். நானும் வந்து அவர் 3 படத்துலையுமே நான் பாடல் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் இணை தயாரிப்பாளரும் பாடல் ஆசிரியராகவும் இருக்கேன். இதில் 3 பாட்டு சார் சொன்னார், சுச்சுவேஷன் சொன்னார். அந்த 3 பாட்டு ஒரு காதல் பாட்டு, அது அடுத்தது வந்து ஒரு இது வந்து ஒரு குத்துப்பாட்டு மாதிரி, அதாவது பாசாகு. அதுக்கடுத்து தாயினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு. 3 பாட்டும் நல்லா வந்திருக்கு, மிக சிறப்பாக இருக்குது. இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் இந்த வெளிப்படுத்தி இந்த விவசாயத்தையும் வலுப்படுத்தணும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தி ஒரு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அனைவருக்கும் தெரியப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.